ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. டெட் பேப்பர் 2 தகுதி பெற்று இருக்கீங்க அப்படின்னா இந்த நியமன தேர்வுக்கு தாராளமா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மேஜர் வைஸ், சிலபஸ் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் வந்து கான்டாக்ட் பண்ண போறோம். டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம தனியா ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏபிஜே கலாம் குரூப் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த ஏபிஜே குரூப்ல பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து அப்டேட் ஆகும். இன்க்ளூசிவ் டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். பாடத்திட்டம் என்ன, எப்படி படிக்கணும் அப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க டெட் பேப்பர் 2 தகுதி பெற்று இருக்கீங்க அப்படின்னா இந்த நியமன தேர்வுக்கு தாராளமா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா நீங்க நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருடம் ஒரு அரசு பள்ளியில் அரசு பட்டாதாரி ஆசிரியரா பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பா இந்த நியமன தேர்வுக்கு தேவையான சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே வந்து மேஜர் வைஸ், சிலபஸ் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் வந்து கான்டாக்ட் பண்ண போறோம். டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம தனியாக ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அதுக்குன்னு சொல்லி தனியாக டெஸ்ட் பேஜ் இருக்கு. அதையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நியமன தேர்வு பொறுத்த மட்டும் பட்டாதாரி ஆசிரியர் ஸோ டெட் பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே சேர்த்து படிச்சிருப்பீங்க. பட் இந்த நியமன தேர்வு பொறுத்த மட்டும் பட்டாதாரி ஆசிரியர்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் மேஜர்ல நீங்க நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா நியமன ஆணை வந்து வாங்க முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக கிட்டத்தட்ட 9 பாடத்துக்கு வந்து சிலபஸை பேஸ் பண்ணி கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது தமிழ் பாடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பேஜில் முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கவர் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ் தகுதி தேர்வுமே வந்து கண்டினியூ ஆகும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் எல்லா பாடத்துக்குமே வந்து மிக முக்கியமானது, பொதுவானது. அதை நீங்கள் வந்து காமனாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பட் மேஜரை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதுக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்கு. அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தமிழ் பாடத்துக்கு வந்து பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இங்கிலீஷ் பாடம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அதில் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே அண்ட் டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க மேக்ஸ் மேஜர் அப்படின்னா உங்களுக்கு ஆரியப்பட்டா பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல மேக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டா அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஏபிஜே கலாம் குரூப் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த ஏபிஜே குரூப்ல பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து அப்டேட் ஆகும். இன்க்ளூசிவ் டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். அதையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் லவாசியர் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பேஜில் வேதியியல் சம்பந்தப்பட்ட எல்லா பாடமும் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சேம் டைம் டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். அதையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்னி. தாவரவியல் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மாநில மலரான செங்காந்தல் மலர் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல தாவரவியல் சம்பந்தப்பட்ட சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவும் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சுவாலஜி. விலங்கியல் பாடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த வரையாடு பேஜ்ல பட்டாதாரி ஆசிரியர் சிலபஸ், அதாவது விலங்கியல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ் டேட்டா அதே மாதிரி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வரலாறு பொறுத்த மட்டும் மகாத்மா காந்தி பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த காந்தி பேஜ்ல வரலாறு பாட சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே அப்டேட் ஆகும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜியோகிராபியை பொறுத்த மட்டும் பொதிகை பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பொதிகை பேஜ்ல பட்டாதாரி ஆசிரியர் புவியியல் பாடத்துக்கான
பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எல்லா டேட்டாவுமே அப்டேட் ஆகும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் 2 கிளியர் பண்ணி இருக்கீங்க. ஒரு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னா இந்த நியமன தேர்வில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதே மாதிரி நியமன ஆணை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி டிஆர்பி வெப்சைட்டில் நியமன தேர்வுக்கான பாடத்திட்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்டம் அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்து நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் மேபி நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு தனியாக டெஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் குரூப் 4க்கு படித்தேன், லாஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், பிஜி டெரிபிக்கு வந்து படித்தேன், இந்த கதெல்லாம் வந்து ஆகாது. நீங்கள் படிச்சிருந்தா கூட ஒன்ஸ் இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்னும் ப்ளஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ மேஜரை பொறுத்த மட்டும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், நான் லாஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், பிஜி டெரிபிக்கு வந்து படித்தேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஓஎம்ஆரில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நியமன தேர்வில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், காலேஜில் ஒரு கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் இருந்தாலுமே இந்த நியமன தேர்வு சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிங்க, ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த சிலபஸ் என்ன, பாடத்திட்டம் என்ன, எப்படி படிக்கணும் அப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தேர்வு வந்து எல்லாருக்குமே பொதுவாக நடக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மேஜரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் அவைலபிளாக இருக்குது. அந்தந்த பேஜில் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான எல்லா டேட்டாவும் அப்டேட் ஆகும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வரக்கூடிய செப்டம்பர் மாதம், கிட்டத்தட்ட இந்த மாதம் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போவே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணி அடுத்த வருடம் ஒரு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமரலாம். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த நியமன தேர்வுக்கு இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் நியமன தேர்வுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படட்டும். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.